வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான பதிவு. இந்த கருப்பு கவுனி அரிசியும் கருப்புளுந்தும் நம்ம உடம்புல இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சரி செய்யும், பலவிதமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கும். இது ரெண்டுலேயும் இருக்கிற எக்கச்சக்கமான நன்மைகளையும் இதை வச்சு ஒரு ரெசிபியும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றவங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு மருத்துவ ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. இந்த அரிசியை கொண்டு சமைக்கிற உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. மனிதர் கல்லீரலில் அதிக அளவில் சேர்ந்திருக்கின்ற நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் ஆரோக்கியமான செயல்பாட்டை உறுதி செய்கிறது. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது. நீரிழிவு நோய்க்கும் தீர்வாக உள்ளது. உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது. புரதச்சத்து நிறைந்தது. புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. இத்தனை நன்மைகளும் இருக்கிறனால தான் மன்னர்கள் மட்டும்தான் இந்த அரிசியை சாப்பிடணுங்களா, மக்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உயர்தனமான அரிசியாக இதை சொல்லியிருக்கிறாங்க. வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 அல்லது 4 முறை எடுத்துக்கொள்வதால் அவர்களின் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தடுத்து உடலின் தசைகளின் இறுக்கத்தன்மையை அதிகரித்து உடல் வலிமையை கூட்டுகிறது. அடுத்து கருப்பு உளுந்தின் பயன்கள். கருப்பு உளுந்தில் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. செரிமான உறுப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால், அனிமியா இரத்த சோகை ஏற்பட்டால் கருப்பு உளுந்தில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. இதை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் சரி செய்யலாம். கருப்பு உளுந்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் வலிமையை அதிகரிக்கிறது. உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது. உடலில் நகம், முடி போன்றவைகள் பராமரிப்பில் கருப்பு உளுந்தின் பங்கு மிகவும் அதிகம். இதை வச்சு ஒர்க்கிங் விமன் கூட ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி. தோசை கருப்பு உளுந்து கருப்பு அரிசி வச்சு செய்ய போகிறோம். 1 டம்ளர் அளவு கருப்பு அரிசி எடுத்துக்குங்க. அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவு நார்மலாக நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற இட்லி அரிசியை எடுத்துக்கலாம். இது கிரைண்டர்லலாம் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம மிக்சியிலேயே ஈஸியாக ஊற வச்சு அரைச்சிக்கலாம். வெறும் 5-10 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுறது மூலியமாக நம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட முடியும். ரொம்பவே எளிமையான செய்முறை. வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. நம்மளோட தசை நரம்பு மண்டலத்தை எல்லாம் பலப்படுத்துது. மூளையை நல்லா நம்மளோட நினைவாற்றலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்குது. நம்ம பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை கொடுக்கணும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க உளுந்தெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி முறைகளை நம்ம செய்யும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த 2 அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 தடவை கை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றக்கூடாது. அதனால் இப்போவே ஒரு 4 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கருப்புளுந்து. இந்த கருப்புளுந்தை நம்ம தோலோடு தான் பயன்படுத்தணும். 1/2 டம்ளர் அளவு கருப்புளுந்து. இதையும் ஒரு 4 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஊற வச்சுக்குங்க. எலும்பு சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கருப்புளுந்தை இந்த மெத்தடில் பயன்படுத்தினீங்கன்னா தான் அதோட பயன்களே அதிகம். கருப்புளுந்தை தோலை முழுசாக நீக்கவே கூடாது. கண்டிப்பாக அதில் பாதி தோலை மட்டும்தான் நம்ம கழுவி எடுக்கணும். அடுத்து நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சிடலாம். இதுவும் 6 மணி நேரம். அரிசி உளுந்து 2யும் 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊற வச்சதுக்கப்புறமா அரிசியும் பாருங்கள், உளுந்தும் பாருங்கள், 2மே நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஈஸியான மெத்தட் 5 நிமிஷத்தில் இதை அரைச்சி முடிச்சிடலாம்.
நம்ம ஊற வைக்கிறது ரொம்பலாம் ஈஸியான மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உளுந்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்தீங்கன்னா மட்டும் போதும். மொத்த உளுந்தோட தோலையும் கழுவி எடுத்துற வேண்டாம். உளுந்தோட தோலில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதனால் ஒரு 3-4 தடவை மட்டும் கழுவி இந்த உளுந்தோட தோலை எடுத்திங்கன்னா போதும். மீதி இருக்கிற தோலை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. உளுந்தை தோலோடு சாப்பிட்றதுனால அதோட சத்துக்கள் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். பாருங்கள், இதில் நான் பாதி அளவு உளுந்து தோல் மட்டும் எடுத்துகிட்டேன். மீத பாதி தோலோடு தான் போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தோலோடு போட்டுட்டு இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசி இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியே பயன்படுத்திக்கிங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே 4-5 தடவை கழுவிக்க சொன்னது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக ரவை பதத்துக்கு, சிறிய ரவை இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும். இந்த உளுந்து மாவுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கணும். மாவை நல்லா திக்காக அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ஊற்ற வசதியாக இருக்கும். என்னோடய குழந்தைகளுக்கு தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி தோசை பக்குவத்துக்கு தான் மாவை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா கலந்து வர்ற அளவு கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது இப்படி செய்கிறது ரொம்பவே நல்லது. பலவிதமான உடல் பிரச்சனைகள் வர்றதையும் தடுக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு நிறையா இருந்தங்காட்டி 2 பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கிறேன். இந்த எல்லா தகவலையும் என் பையனுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட தலைமுறைக்கும் நம்ம சொல்லித்தரணும். கண்டிப்பாக அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட லைஃப்லேயும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் என் பையனுக்கும் இதை நான் சொல்லித்தந்தேன். 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், தோசை ஊற்றும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். குழந்தைகளும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாவை நல்லா கலந்துக்குங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இட்லி ஊற்றுறது அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரேசன் அரிசியில் இட்லி ஊற்றுற மெத்தடு நாங்கள் சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். ஒரு தடவையும் தோசை ஊற்றும்போது தண்ணி தெளிச்சிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்றி தோசை ஊற்றுங்க. நிறைய மாவு திக்காக ஊற்றி ஆப்பம் மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஒரு தடவையிலையும் தோசை கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க முருங்கைக்கீரை தொக்கு அந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹெல்தி ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாமே நம்ம ஈஸியாக செய்கிற மெத்தடு தான். ஒர்க்கிங் விமன் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹெல்தியான தகவலில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.